வாழைக்காய் வறுவல். இது வந்து காரக்குழம்பு கொச்சின் இருக்குது. அடுத்தது வந்து சாதம் அகஸ்துக்கு வச்சுருக்கோம். நல்லா முள் இல்லாமல் சதையாக ரொம்ப நல்லா இருக்குது. வறுக்கிற மீன் பாருங்கள். மசாலா தடவி வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, நம்ம வறுத்துக்கலாம். மசாலா தடவி நல்லா ஊறி இருக்குது பாருங்க. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா பெரிய பெரிய ரக்கை வச்சு மீன் வச்சு நல்லா பெரிய மீன்கார் வந்து நல்லா கட் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சது பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேப் இருக்கிற இடம் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. வந்து மீன் சாதம் கூட பண்ணிக்கலாம். நல்லா பிச்சு போட்டு முட்டை போட்டு எல்லா மசாலாவும் நசுக்கி போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா நசுக்கி போட்டு சாதமும் பண்ணிடலாம். இது வந்து முள்ளே இல்லாமல் இருக்குது, அதனால் நான் வறுத்துடுறேன். இதை பிட் போட்டு எடுத்து பிறகு காமிக்கிறேன். தேங்காய் ஊற்றணும், எல்லா மசாலாவும் போட்டு நல்லா தாளித்து கொச்சிங்க. இது புளியெலாம் ஊற்றி நல்லா கொச்சின்னு இருக்குது. கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளிச்சிருக்கோம். இதுவும் கொஞ்சம் மீன் கதமை மீன், அந்த மீன் கொஞ்சம் எலும்பு முள் இருக்கிற மீனாக பார்த்து இதெல்லாம் போட்டு குழம்பா வச்சுட்டேன். குழம்பு மசாலாவோட கொச்சின்னு இருக்குது. குழம்பு கொச்சின்னு இருக்குது. மீன்லேயே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாம் தூள் பண்ணி போடுறாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் துருவி நல்லா சிறுமாக கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மீனில் வச்சு சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் எடுக்கும் போதே திருப்பி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இறக்கும் போது நான் காமிக்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். அம்மா ஃபுட் மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.